அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டஃப்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரீசெண்டாக வந்து தஞ்சாவூர் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். தஞ்சாவூரில் உள்ள லங்வால் மால் தான் வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இது டெல்டா டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு மால் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிபிக்யூ பிளாட்டர்ஸ் அந்த ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இது ஒரு 3rd அல்லது 4th ஃப்ளோர் வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு மறந்துருச்சு. அண்ட் இந்த கொக்கு மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆசை இந்த மாலுக்கு வந்து போகணும். சரி, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுன்னு அன்னைக்கு தான் நான் வந்து விசிட் பண்ணேன். பார்த்திங்கன்னா வெறும் வந்து இந்த ட்ரெஸ் ஷாப்பு அதுதான் வந்து அதிகமாக இருந்தது. பொதுவாகவே தெரியும் மால்குள்ளெல்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். எதுவுமே வந்து வாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து மினிஸோ வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மினிஸோக்குள்ளே போகணும். ஏன்னா நான் வந்து பயங்கர ஹாரி பாட்டர் ஃபேனு. ஹாரி பாட்டர் இது வந்து ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருப்பேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஒரு ஜாராக இருக்கட்டும், டவல், அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு, ஹேண்ட்பேக்கு, இந்த மாதிரி ஹாரி பாட்டர் ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இந்த கோல்டன் ஸ்னிட்ச் எல்லாமே, டைரிலாம் வந்து இருந்தது. அண்டு இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் போயாச்சு. எப்போதுமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் போகாமல் நான் வரவே மாட்டேன். அது தனி ஷோரூமாக இருக்கட்டும், இல்லை மால்குள்ளே தான் இருக்கட்டும், எனக்கு மேக்ஸோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். நான் வந்து நிறைய டைம் வந்து மேக்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஆஃபர் போடுவாங்க, 500 600 அந்த மாதிரி வந்து சில டாப்ஸ்லாம் வந்து ஆஃபர் போடுவாங்க. நல்லா வந்து உழைக்கும். நான்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வந்து மேக்ஸோடது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாப்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து இங்கே வந்து நான் தேவையான அளவுக்கு டாப்ஸ், அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து டிஷர்ட்லாம் வாங்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு ஃபுட் கோர்ட் போகலாம். ஃபுட் கோர்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐ திங்க் இனாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த தியேட்டர் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் அங்கேலாம் போகல, அதுக்குள்ளே எங்களுக்கு பசி எடுத்துருச்சுன்னு வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட்டு இதுதான் இருந்தது. பர்கரு அந்த மாதிரி ஒரே ஒரு தோசை கடை இருந்தது. ஸோ டைம் ஆகிடுச்சு, 3 ஆகிடுச்சு. சரின்ட்டு நாங்கள் கேஎஃப்சியில் வந்து சீஸா அப்படின்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை ஆர்டர் பண்ணிட்டு ஏன்டா ஆர்டர் பண்ணோன்னுச்சு. எனக்கு பொதுவாக கேஎஃப்சியே பிடிக்காது. சரி, இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தேன். ஆனால் நல்லாவே இல்லை. டிவியில் காமிக்கும்போது நல்லா சீஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க. வாங்கி சாப்பிடும்போது நல்லாவே இல்லை, டேஸ்ட்டே இல்லை. ஏன்டா இதை ஆர்டர் பண்ணோன்னு இருந்தது. அண்ட் வந்து சிக்கன் ரோல் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பசிக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. அப்புறம் கேம் சென்டர்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அதோட அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணிவிட்டு அதோடு வந்து நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே தஞ்சாவூரில் உள்ள ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் தான் நான் இன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 150. இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரிச்சுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ண சொன்னாங்க. என்னடா எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு தான் தெரியும் அது உள்ளார ஏதோ ஒரு மிருகம் மாதிரி நிற்கிது, லைக் ஆஸ்ட்ரிச். அண்டு அதுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ண சொன்னாங்க. அதோடு வந்துட்டு நானும் ஃபீட் பண்ணேன். எனக்கு பயமாக இருந்துச்சு கையை கடிச்சிடும் அப்படின்ட்டுன்னு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள் அதோட வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஜெர்மனி, ஆஸ்திரேலியா பேர்ட் அந்த மாதிரிலாம் நிறையா, ஹங்கேரியன் பேர்ட் அந்த மாதிரிலாம் இருந்தது. கலர் கலராகவும் இருந்தது, பிஜிஎன் எல்லாமே. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் பேர்டு. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இந்த ஒரு கேஜ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த சீட் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னே எல்லா பறவையும் வந்து கையில் உட்காருது. ஒரு மாதிரி கூசுகிற மாதிரியே இருந்தது. நல்லா இருந்தது அந்த ஃபீல். அண்டு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க இந்த பேர்ட்ஸ் இது. அதில் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லுவேன். நல்லா என்ஜாய் பண்ணுற இடம். இந்த கிளி, இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு நாங்கள் போயாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளியோட வகையெல்லாம் இருந்தது. அங்கேயே வந்து போட்டிருக்கோம் என்னென்ன அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டுன்னு. ரொம்ப அனிமல்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் எல்லாமே இந்த பறவை வகை தான். சாரி, அனிமல் இல்லை, பறவையோட வகைகள் தான் நிறையா இருந்தது. அண்டு இங்கே வந்து டக் மாதிரி இருந்தது, அது பேரெலாம் தெரியல, இந்த மாதிரி எழுதி ஒட்டியிருந்தாங்க.
ஸோ இதுக்குமே வந்து ஃபுட் வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. நல்லா இருந்தது. அது ஃபீட் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி கை கொத்துற மாதிரியே நல்லா இருந்தது. அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கேஜுக்குள்ளே வந்து உள்ளே விட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பெரிய பெரிய லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. பேர்ட்ஸ் எல்லாமே சொல்லப்போனால் என் ஹஸ்பண்டோட பட்டனே வந்து அப்படியே பிச்சு எடுத்துருச்சு. அந்தளவுக்கு இங்கே பேர்ட்ஸ் அதிகம். ஒரு பெரிய பேர்டு இருக்கும் ப்ளூ கலரில். இந்த பேர்டு தான் வந்து என் ஹஸ்பண்டோட இதே அப்படியே பிச்சு எடுத்துருச்சு. நவரவே இல்லை. அப்புறம் அவங்க வந்து தட்டி விட்டோன்னே தான் அந்த பேர்டு வந்து பறந்து போணுச்சு. நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ராஜாளி கெஃபேவும் கூட இருக்குது. கெஃபேக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் பா இருக்குது. இது வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 50 சார்ஜ் பண்ணாங்க. வெளியிலலாம் பார்த்தா நிறையா ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னமோ எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிட்டுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ண சொன்னாங்க. அதுவும் போய் பார்த்தோம், நல்லா இருந்தது. ஸோ ரேபிட்டு, கேட்டு, பெர்ஷியன் கேட்டு, எலி அதெல்லாம் வந்து நிறைய இங்கே வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக் இருந்தது. ஒரே ஒரு டாக் தான் நின்னுது. நாங்களும் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. கண்டிப்பாக வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.